எதுக்குடா இங்க என்ன வர சொன்னீங்க? ஏன் காரணம் சொன்னாதான் வருவியா நீ? வெட்டியா தானே உட்காந்துருக்கோம், ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க தான்டா கேட்டேன். ஏன்டா இதுக்கு டென்ஷன் ஆகுற? சரி சரி நீ கிளம்பு. என்ன புதுசா காரணம்லாம் கேட்குற? டேய் சித்து, நீ நச்சு சொல்றா, எதுக்குடா என்ன அங்க வர சொன்ன? நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்ன அவங்ககிட்ட இப்போ கேள்வி கேட்குற? நீ தான் எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, அதான் சித்துக்கிட்ட கேட்டான். ஓ, என்னை விட்டுட்டு அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லிடுவானாவா? டேய் மச்சான், அவன் சொல்லிடுவே நீ? ஏன் மச்சி நீ வேற யாருன்னு திட்டுற? சித்து நீனே கேளு சித்து, இப்ப எதுக்கு என்ன வர சொல்லி இப்படி வெட்டியா உட்கார வச்சிருக்கான் அவன்? ஏன்டா கலெக்டர் ஆஃபீஸில் என்ன கையெழுத்து போடுற வேலையை பார்க்குற நீ? என்னவோ ஓவரா தான் பேசுற நீ. டேய் மச்சான், எதுக்குடா அப்படி டென்ஷன் ஆகுற? நான் சும்மா தானடா கேட்டேன். டேய் மச்சான், நானும் கோவமா இருக்கிற மாதிரி சும்மா தாண்டா பதில் சொன்னேன். மச்சி அது ஒன்றும் இல்லை, சித்து அவள்கிட்ட நம்பர் வாங்க தான் வந்திருக்கோம். ஏண்டா நம்பர் வாங்க தானே வந்தீங்க? நீங்க 2 பேரும் மட்டும் வர வேண்டியதானே? நீ சொன்னா வர மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட இதை சொல்லவே இல்லை. நீங்க அந்த பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கணும், அந்த பொண்ணு சொந்தக்காரெல்லாம் நம்மள பார்க்கணும், நீங்க அடி வாங்குறப்போ என்னையும் சேர்த்து அடி வாங்க வைக்கணும். அதுக்கு தானே அவங்க ஆசைப்பட்டு என்ன வர வச்சிருக்கீங்க. எப்படி மச்சான் மனசுல இருக்கிறத அப்படி வெளில சொல்ற? நீங்கெல்லாம் அப்படிதான் நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஏண்டா மச்சி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நம்ம என்ன அப்படியே பழகிட்டு இருக்கோம்? நண்பனுக்காக ஒரு அடி வாங்க மாட்டியா என்ன? டேய், அந்த பொண்ணு ஊருக்கே வந்து நம்பர் கேக்குறீங்களே, ஊரே ஒண்ணு சேர்ந்து அடிக்கும்டா. அதுக்கு தான் மச்சான் உன்னை துணைக்கு அழைச்சிட்டு வந்தது. என்ன எதுக்குடா இப்ப துணைக்கு அழைச்சிட்டு வந்தீங்க நீங்க? இல்ல மச்சான், நீ தான் நல்லா பேசுவ, ஒரு வேளை மாட்டிட்டோம்னா எங்களை தப்பிக்கிறதுக்கு வைக்க ஏதாச்சும் ஐடியா சொல்லுவில்ல? அடே, இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க போல் இருக்கு. என்ன நடக்க போதோ தெரியல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மச்சி, ஃபீல் பண்ணாத, ஓகேவா? டேய் முட்டைக்கண்ணா, நல்ல வேலை பார்க்கறடா நீ. ஆமா ஆமா, சாருக்கு மட்டும் அப்படி சின்னோண்டு கண்ணு. அடே, உன்னோட எனக்கு சின்ன கண்ணு தான்டா. அடே, இங்கேயும் வந்து உங்க சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களாடா? மச்சான், இதெல்லாம் சண்டையே கிடையாது, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம், நீ வேற சீரியஸா இருக்க. அதான் நான் அருண் சொல்ற மாதிரி டென்ஷனா இருக்க, மூஞ்சி மட்டும் தான் சிரிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல மச்சான், காயு பார்த்தோன்னே நம்பர் வாங்கிட்டு கிளம்பணும்டா. ஏன் நீ இங்கே இரு, அவளை எனி டைம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான், இங்கே வெயிட் பண்ணு. சொல்றது சரிதான் அருணே, வா நம்ம போவோம். அடே, ஏன்டா என்னை விட்டுட்டு தனியா விட்டு கிளம்புறாங்கிறீங்க? டேய் சும்மா சொன்னேன்டா, இதுக்கு ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஓ சும்மா சொன்னியா? ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன் மச்சி. இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கான், அவன் வரவே இல்லை. அவன் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா அங்கேயாச்சும் போய் பார்க்கலாம்ல. ஏன்டா பொறுக்கி பசங்களாம் எதுக்குடா எங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறீங்கன்னு அவங்க அண்ணன் அப்பா எல்லாம் நம்மள அடிக்கணும். அதுக்கு தான் ஆசைப்படுறேன் மச்சான் நீ. மச்சான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. மச்சி, அருண் சொல்றது நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது. நல்ல ஐடியா தான் மச்சான், ஆனா எனக்கு தான் வீடு தெரியாது. அடே, அந்த கருப்பு சுடிதார் போட்டு வருமே அந்த பொண்ணு வீடு தானே? ஆமா மச்சி, அவதான். அடே, நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாது, அவ வீடு எனக்கு தெரியும், வாங்கடா போலாம். டேய் என்னடா சொல்ற, உனக்கு அவ வீடு தெரியுமா? மச்சான் பெரிய ஆளுடா நீ. டேய் சித்து, பாரு அந்த பொண்ணு தான் வந்திருக்கா. டேய் அம்மன்டா, அவளே வந்துட்டாடா. டேய் போய் பேசுடா அவகிட்ட. மச்சி, இவெல்லாம் இந்த காலத்துல பேச மாட்டான்டா, நம்ம தான் பேசி போன் நம்பர் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். டேய் மச்சி ப்ளீஸ் மச்சி. என்னடா ஃபோன் நம்பர் வாங்கி தரணுமா? இந்த பசங்க இங்க வந்து உட்காந்துருக்காங்க, நம்ம ஊர்ல வந்து இப்படி உட்காந்துருக்காங்களே. நம்மள்ட்ட பேசுறதா யாராச்சும் பார்த்துட்டு அப்பா அம்மா போய் தப்பால சொல்லுவாங்க. இவனுங்களை பார்க்காத மாதிரி அப்படியே கிராஸ் பண்ணி போயிடணும். ஏய் இந்தாம்மா பொண்ணு, ஏய் ஏம்மா கருப்பு சுடிதாரு, ஏய் இந்தாம்மா, உனக்காக தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம், நீ கண்டுக்காம போய்கிட்டு இருக்காவ. நமக்காக எதுக்கு இவனுங்க வந்து உட்காந்துக்கணும், பொறுக்கி பசங்க. ஏய் இந்தாம்மா, என் மச்சனை முறைக்க காலேஜில் பார்த்து இப்போ என்ன திருப்பிக்கிட்டு போற நீ? ஏய் மச்சான் கொஞ்சம் அமைதியா இருடா. ஏய் காயு, சித்து உன்னை பாக்குறதுக்காக காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீ என்னவோ போற? அவன் எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? ஏய் என்ன இப்படி எல்லாம் பேசுற நீ? காயு உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீ என்னவோ போய்கிட்டே இருக்க? என்ன சித்து, உன்னை நல்ல பையன் நினைச்ச, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய் என் மச்சான் என்ன பண்ணிட்டேன் அவனை இப்படி திட்டுற நீ? சந்தோஷ் கொஞ்சம் அமைதியா இருக்கா, நான் எதுவும் வந்தாலும் பேசிக்கிறேன். ஏண்டா நீ பேசணும், நீ மட்டும் வர வேண்டியதானே, எங்களுக்கு முன்னாடி உன்னை இப்படி திட்டுறா? டேய் மச்சான் டென்ஷன் ஆகாத, எது வந்தாலும் நான் பேசிக்கிறேன். காயு, நான் உன்னை பார்க்க தான் வந்தேனே. நீ எதுக்கு சித்து என்ன பார்க்க வந்த? இல்ல காயு, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். எனக்கு புரியல, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? ஏய் உங்களுக்கு எல்லாம் புரியாதுடி, பசங்களாம் உங்க பின்னாடியே சுத்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்க, உங்களுக்கு எப்படி புரியும்? என்ன சித்து, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? ஏய் காயு, நீ தப்பா நினைச்சிக்காத, அவன் என் மேல இருக்க பாசத்தினால அப்படி பேசுறான். சரி, தேவையில்லாம நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? என்ன காயு நீ இப்படி சொல்லிட்ட? உன்னை பாக்குறதுக்காகவே நான் காலையில இருந்து அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அததான் நானும் கேக்குறேன், எனக்காக நீ எதுக்கு வெயிட் பண்ற? ஏய் எதுக்கு உன்னை பார்க்க வந்தேன்னு உனக்கு தெரியாது? அதான் எனக்கு தெரியலையே, அதான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டுட்டு இருக்கேன். சரி நானே சொல்றேன், உன் ஃபோன் நம்பர் வாங்குறது தான் நான் வந்தேன். ஏன் ஃபோன் நம்பர் உனக்கு எதுக்கு? பேசதான் காயு. என்னத்த பேச போறோம்? எதுக்கு நம்ம ஃபோன்ல பேசணும் ஃபர்ஸ்ட்? ஏய் என்ன இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுற சித்து? ஏய் என்ன காலேஜ்ல அவனை பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்டு இருந்த, ஃபோன் நம்பர் கேட்க வந்தேன்னா என்ன இப்படி சொல்ற நீ? ஓ, சிரிச்சா உடனே லவ் தானா? சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி விட்டுட்டு என்ன? மச்சான், இந்த பொண்ணுங்களும் இப்படிதான் மச்சான், இவளுங்களால நம்பவே கூடாது. சும்மா இருங்கடா, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் என்ன பிடிக்கும்னு.
ஏய் லூசா நீ, உங்ககிட்ட நான் இப்படி பேசிட்டு இருக்கதே யாராச்சும் பார்த்துட்டு எங்க வீட்டில் சொல்லிடுவாங்களா, நான் பயமா இருக்கு. நீங்கள் அடி வீட்டுக்கு பயப்படுறாள். சந்தியா கூட நீ ஸ்கூட்டியில் வரும்போது நாங்களும் பின்னாடி வந்தோமே, அப்போ கூட அவ தெரியல. ஏய் நான் அவ கூட பேசுறதுக்காக வரீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ போய் சந்தியாட்ட கேளு. அவளும் நீ சொல்ற மாதிரி தான் சொல்லுவா. சித்து, உன்னை பத்தி நான் அப்படிலாம் ஒன்றும் தப்பா நினைக்கவே இல்லை. நீ ஏன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இது வரைக்கும் வந்து நினைக்கிற? மச்சான் நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, இவளெல்லாம் நம்பாதன்னு. ஏய் சந்தியா, இவனுங்கெல்லாம் இருக்காங்க தானே இப்படி பேசுற நீ? ஏய் சித்து, இவனுங்கெல்லாம் இல்லைனாலும் நான் அப்படிதான் பேசுவேன். ஏய் எனக்கு நல்லா தெரியும் நீ பொய் சொல்ற. ஏய் லூசாடா நீ. ஆமாண்டி லூசு தான். உன் பின்னாடியே வந்தேன் பாரு, நான் லூசு தாண்டி. ஏய் என்ன வாடி பொடின்னு பேசுற நீ? வேற எப்படி பேச சொல்ற? ஏய் சித்து, தப்பா பேசுற. நான் சரியா தான் பேசுறேன். உன்னை பாக்குறேன்னு உனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்குடி நான் பார்த்து சிரிக்கும் போது நீனும் சிரிச்ச? எனக்கும் தெரியும் என்ன உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. எதுக்காக பயப்படுற நீ? வீட்டில் ஏதாவது தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ? எதுவா இருந்தாலும் சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. என் பின்னால இனிமே சுத்தாத. ஆமா, இவ பெரிய அப்படியே உலகலகி. இவ பின்னாடி அப்படியே சுத்திக்கிட்டு 10 பேர் வராங்க. சும்மா இருந்தவனுக்கு ஆசையை கட்டி விட்டுட்டு இப்ப என்னவே இல்லைன்னு சொல்றவ. நானே தான் இன்னைக்கு காலேஜ்ல பார்த்தேன், நீ பார்த்தத. மச்சான் இந்த பொண்ணுங்களே இப்படிதான் மச்சான். ஏய் சித்து, சந்தியா தான் உன்னை லவ் பண்றா. சந்தியா தான் லவ் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ சொல்லிடின்னு என்கிட்ட சொன்னா. அதனாலதான் நான் உன்கிட்ட பேச வந்தேன். ஏய் என்ன சொல்ற? சந்தியா சித்துவை லவ் பண்றாளா? ஏன் உனக்கு தெரியாதானே? என்ன தெரியாத மாதிரி கேக்குற நீ? எனக்கு சத்தியமா தெரியாது. காயும் அவள் லவ் பண்ண நான் என்ன பண்றது? நான் பொண்ணதான் லவ் பண்றேன். சித்து, நான் உண்மையா தான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன, இனிமேல் லவ் பண்ணு. ஏய் லூசாடா நீ. என் ஃப்ரெண்டு இவனை லவ் பண்ற, நான் எப்படி இவனை லவ் பண்றது? ஏய், உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு லவ் பண்றான், நீ சித்துவை லவ் பண்ணு. இதுல என்ன இருக்கு? இதை பத்தி இனிமே பேசாதீங்க, நான் வீட்டுக்கு போறேன். சரி நீ வீட்டுக்கு போலாம், எனக்கு என்னன்னு பதில சொல்லிட்டு போ. அதான் நான் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன திரும்பி அதையே கேட்குற? லிசன் சித்து, சந்தியாவுக்காக தான் உங்ககிட்ட நான் பேச வந்தேனே தவிர வேற எந்த நினைப்பும் என் மனசுல இல்லை. நானும் சந்தியாவுக்கு நீ ஃப்ரெண்டுங்கனால உங்ககிட்ட நான் பேசல. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் பேசினேன். இதுக்கு மேல இதை பத்தி நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. காய் நில்லு. நில்லுங்கிறால என்ன மச்சான் இவ இப்படி சொல்லிட்டு போறா? டேய் முட்டைக்கண்ணா வடக்கூச்சா. ஏய் நீ சந்தியா சந்தியா என்ன சந்தியா சித்து சித்துன்னு சொல்லிட்டு இருக்கா. அருண் நீ சும்மா இரு. சந்தியா தானே சித்து லவ் பண்றா, ஆனா சித்து காயுவா தான் லவ் பண்றான். டேய் என்னடா பசங்களாம் என் பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்னன்னு உன் பொண்ணுகிட்ட போய் கேளு போ. டேய் எங்க ஊருக்கு வந்து என்கிட்ட திமுறா பேசுறியா நீ? ஆமா அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவ நீ? சந்தோஷ் கொஞ்சம் அமைதியா இரு. மச்சான் இருறா. எங்கேயாவது என் பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்றீங்கன்னு கேள்விப்பட்டாலும் உங்களால என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் போய் உன் பொண்ணுகிட்ட போய் பேசு போ. மச்சி என்ன இருந்தாலும் ஒரு பெரியவருடா, அவரை போய் இப்படி பேசுற? உன் பொண்ணு படிக்கிற காலேஜ்ல தான் நாங்களும் படிக்கிறோம். உன் பொண்ணும் சித்துவும் லவ் பண்றாங்க. டேய் என் பொண்ணுலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாடா. உண்மையா தாங்க சொல்றான். சித்துவும் காயுவும் லவ் பண்றாங்க. ஏன்டா இப்படி சொல்றீங்க? காயுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுதுடா. டேய் அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுறா. டேய் சித்து ஏஞ்சரா. டேய் மச்சான் என்னடாச்சு? ஏஞ்சரா. டேய் இவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டா இருப்பீங்க. அவனை மட்டும் இல்ல உன்னையும் நான் அடிப்பேன். முடிஞ்ச அடியா பார்ப்பான். இப்போ தெரியுதா நான் யாருன்னு? அடுத்து நான் ஒரு குத்து குத்துனா உன் உடம்புல இருந்து உயிரே காணா போயிடும். சாரி சார், தெரியாம உங்க பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு மன்னிச்சிருங்க சார். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டோம். இனிமே எங்க ஊர்லயோ என் பொண்ணு பின்னாடி உங்களை பார்த்துட்டேன், அன்னைக்கு தாண்டா உங்க 3 பேருக்கும் கடைசி நாளா இருக்கும். ஏய் உனக்கு சேர்த்து தாண்டா சொல்றேன். ஐயோ சார், இனிமே உங்க பொண்ணுகிட்ட நாங்க ஏன் பிரச்சனை பண்ண போறோம்? அந்த பயம் இருக்கட்டும். டேய் சித்து ஏஞ்சிடா. டேய் சித்து இவன் என்னடா ஏஞ்சிருக்கவே மாட்டேங்கிறான், மயக்கம் மட்டும் வந்துட்டான் போல் இருக்கிறா. டேய் மச்சான், அவங்க வீட்டுல கேட்டா என்னடா சொல்றது? தெரியலன்னு இவன் வர இப்படியே கிடக்குறான். செத்து கீத்து போயிட்டானான்னு தெரியலையே. டேய் உயிர்லாம் இருக்குடா, இவன் ஒருத்தன்